ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த கியூட்டான ப்ரௌனி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான கஸ்டமைஸ்டு ப்ரௌனி டிசைன் இதுதாங்க. நான் இதுக்கப்புறம் எவ்வளோ டிசைன்ஸ் டெக்கரேஷன்ஸ் போட்டிருந்தாலும் எனக்கு எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட் ப்ரௌனி இதுதான். இந்த ப்ரௌனி ஆக்சுவலாக என்கிட்ட வந்து 1 month பிஃபோரே புக் பண்ணிட்டாங்க. ரெகுலராக வாங்குற சிஸ்டர் தான் 1 month பிஃபோராகவே என்னோட பர்த்டே வருது, நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ட்ரிபிள் சாக்லேட் ஃப்ளேவர் தான் வேணும், 1/2 kg கேக்கி டைப்பில் கொஞ்சம் எனக்கு பெருசாக வர மாதிரி செஞ்சு கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. ட்ரிபிள் சாக்லேட் மட்டும் தாங்க அவங்க வாயிலேருந்து வந்துட்டே இருந்துச்சு. நானும் ஓகே சிஸ்டர் பண்ணிடலான்னு சொன்னேன். இல்லைங்க, எனக்கு மேலே நீங்கள் கனாஷ் வைக்கிறீங்களா, அதுக்கும் எனக்கு மெல்டட் சாக்லேட் தான் வேணும், அதுவும் ட்ரிபிள் சாக்லேட் ஃப்ளேவரில் தான் வேணும், ட்ரிபிள் சாக்லேட் லோடட் தான் இருக்கணும், ஃப்ளேவர்லேருந்து லோடர்லேருந்து மெல்டட்லேருந்து எல்லாமே எனக்கு சாக்லேட் தான் சொன்னாங்க. அதுவும் ட்ரிபிள் சாக்லேட் தான் சொன்னாங்க. சரி ஓகேங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிபிள் சாக்லேட்டால நிரப்பிடலான்னு சொல்லி நிரப்பியாச்சு. அப்புறம் என்ன, களத்தில் இறங்கும்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பம்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் நம்மகிட்ட ஃபினிஷிங் சரியில்லைன்னு சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பதட்டத்திலே இருந்தேன். ஏன்னா ப்ரௌனி எல்லாம் பக்காவாக செட் பண்ணியாச்சு, சாக்லேட்லேருந்து மெல்ட் பண்ணி எல்லாமே செட் பண்ணியாச்சு டெக்கரேஷன்லேருந்து. ஆனால் இந்த வெயில் அடிச்சிச்சு பார்த்துக்கோங்க. ஃபைனலாக பேக் பண்ணி வெளியேறி பார்த்தா சரியான வெயில். ஐயோயோ, இந்த வெயிலில் கொண்டு போனால் என் சாக்லேட்லாம் உருகி ஊற்றிருமேன்னு சொல்லி கடைக்கடன் திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். உடனே போட்டேன் பார்த்துக்கோங்க. ஒரு கால் கஸ்டமருக்கு, எங்க நீங்கள் கரெக்டாக எத்தனை மணிக்குங்க கட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அவங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்டதுக்கப்புறம் ஓகே பரவாயில்ல, டெக்கரேஷன் பண்ணது எல்லாத்தையும் திருப்பி எடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திருப்பி ரிமூவ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணியாச்சு. ஈவினிங் போல் தான் கேக் வெட்ட போகிற சிஸ்டர், பார்த்து பையாவே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் ஒரு 5 o'clock போல் நல்லா ஜம்முன்னு கிளம்பியாச்சு. ஆனாலும் ஒரு பதட்டங்க, கஸ்டமர் ரீச் ஆகிற வரைக்கும். ஏன்னா அந்த சாக்லேட் எங்கிட்ட மெல்ட் ஆயிருமோன்னு சொல்லி இப்போதான் தெரியுது ஏன்டா இந்த சாக்லேட் ஆர்டர்ஸ்லாம் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. இப்போ யோசிச்சு என்ன பண்ண, ஒரு வேளை கஸ்டமர் வீட்டுக்கே வந்தாச்சு, செட்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செட்டப் பண்ணி கொடுத்தாச்சு. ஃபைனல் வியூ இப்படி தாங்க இருந்துச்சு. கஸ்டமர் செம்ம ஹாப்பி, நானும் செம்ம ஹாப்பிங்க. இதே குஷியில் ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதே மாதிரி ஆர்டர்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம DM பண்ணுங்க, உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் வித் ஷூ டாக்ஸ்.